குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் நாளை கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நம் செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், இந்த கடையடைப்பு போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? அதாவது மதுரையில் முதலில் ஒரு முக்கிய கருத்து இன்று நடந்த போராட்டத்தை சொல்லுகிறேன் சரண்யா. அதாவது மதுரையில் இன்று பார்த்தீர்கள் என்றால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா மீது தொடரப்பட்ட வழக்கு உண்மைக்கு புறம்பானது, நீதிக்கு தவறாக தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அக்கட்சியினர் இன்று காலை முதல் மாலை வரை ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்பொழுது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்த மதுரை மாநகர மேயர் ராஜன் செல்லப்பா ஒரு கருத்தை தெரிவித்தார். அதாவது இது அதிமுகவினர் மட்டும் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை, மற்றவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்துவிட்டு அவருக்கு அது முதற்கான சொல்லிய காரணம், நாளை மதுரையில் உள்ள வணிகர் சங்கங்களின் சார்பில் மதுரை மாவட்டம் முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்தை தொடர்ந்து மதுரையில் இன்று திரைப்பட காட்சிகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருந்தன. அதேபோல் நாளை நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவாக, குறிப்பாக தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் விடுதலைக்கு அதாவது அவருக்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் நாளையும் சினிமா காட்சிகள் ரத்து செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, காவல்துறையினர் இதனால் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதாவது செய்தி முதலில் வந்தவுடன் பல்வேறு இடங்களில் வன்முறையில் இறங்கிய அதிமுகவினர் திடீரென அமைதி வழியில் போராட காரணம் என நாம் அரசியல்வாதிகளை நாம் விசாரித்த போது அவர்கள் தெரிவித்த மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், அதாவது சிறையில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவிற்கு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய வன்முறை சம்பவங்கள் குறித்து அவரை நேரில் சந்தித்த முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்ததாகவும், ஆனால் இது போன்ற சம்பவங்களை அவர் விரும்பவில்லை என்றும், அமைதி வழியில் வேண்டால் எதிர்ப்பை தெரிவிங்கள், இது தேவையற்றது என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு கருத்து என்னவென்றால், மத்திய அரசு தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று தமிழகத்தினுடைய ஆளுநர் ரோசையாவிடம் விளக்கம் கேட்கப்பட்டதாகவும், அப்பொழுது தமிழக அரசின் சார்பில் சட்டம் ஒழுங்கு நிலை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகைகளோ அல்லது ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகைகளோ யாரும் நடந்து கொள்ள வேண்டாம் என்று தற்போது புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஓ பன்னீர்செல்வம் மூலமாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த, உதாரணமாக மதுரையை எடுத்துக்கொண்டோம் என்றால் செல்லூர் ராஜு அமைச்சருக்கும் மேயர் ராஜன் செல்லப்பாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளூர் நிர்வாகிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கருத்து கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுகவினர் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அமைதி வழியில் மட்டுமே நடத்த வேண்டும் என்று தலைமையிலிருந்து வலியுறுத்தப்பட்டதால் தற்போது இந்த பகுதியில் ஒரு அமைதி நிலவி வருகிறது. அதன் பகுதியாக தான் நாளை இந்த கடையடைப்பு போராட்டங்கள், இது போன்ற அமைதி வழி போராட்டங்கள் தொடர்வதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சரண்யா. சரி ராமானுஜம், நாளை நடைபெற இருக்கும் இந்த கடையடைப்பை தவிர்த்து இன்றைய அதிமுகவினர் சில இடங்கள்ல எதிர்ப்பு பதிவு செஞ்சதா சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரி அவங்க எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்க? அதே மாதிரி நாளை நடைபெற இருக்கும் இந்த கடையடைப்பில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதை பொறுத்தவரை மதுரை மாநகர காவல்துறையை பொறுத்தவரை மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் சஞ்சய் மாத்தூர், அதாவது குறிப்பாக காவல்துறை ஆய்வாளர்கள், ஒவ்வொரு காவல் நிலையங்களில் உள்ள காவல்துறை ஆய்வாளர்கள் கண்டிப்பாக இரவு ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக அவசியமான விடுப்பு என்றால் மட்டுமே காவலர்களுக்கு விடுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக பணிக்கு வர வேண்டும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டவிரோத செயலில் யார் யாரெல்லாம் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர்களை கண்டறியப்பட்டு அவர்களிடம் ஒரு எச்சரிக்கை போல், இனிமேல் இது போன்ற எது தவறுகள் நடந்துவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அந்தந்த பகுதியை சார்ந்த காவல்துறை ஆய்வாளர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள முக்கியமாக சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபடுவார்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்தை தொடர்ந்து சமூக விரோதிகள் யாராவது இதில் கலந்து கொண்டு சமூகத்திற்கு, அதாவது குறிப்பாக சமூகத்திற்கு, அதாவது சமுதாயத்திற்கும் சட்டத்திற்கு எதிராக ஏதாவது செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கு நுண்ணறிவு பிரிவு போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அதே போல் கடையடைப்பு போராட்டம் என்பது அனைத்து வணிகர் சங்கங்களும் கூடி முடிவெடுத்ததாக தகவல் வெளியாகிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மதுரையும் மதுரை மாநகர் புறநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்படும் பொழுது பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும். கண்டிப்பாக பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நாளை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். அதே நேரத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறோம், குறிப்பாக மன்னிக்கணும், தமிழக அரசினுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக இது போன்ற போராட்டங்கள் வணிக சங்கங்கள் நடத்துவதாக தகவல் வெளியாகிருக்கு. சரண்யா. இந்த கடையடைப்பு குறித்த கள தகவல்களுக்கு நன்றி ராமானுஜம்.